ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஆர் வித் யூனி தமிழ். இது நம்ம சேனலோட 36th வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தலை MS தோனி பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ MS தோனி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு தான் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் MS தோனியை பற்றி பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட்டுக்குள்ளே அவர் வரவே கிடையாது. அவர் வந்து ஃபஸ்ட்டு ரயில்வேஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ரயில்வேஸில் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா TTE, அதாவது ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினராக வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. நம்ம தலை தோனியோட டேலண்ட்டை ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் மூலமாக தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதாவது BCCI, அதாவது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, அதில் ஒரு பார்ட்டு நடத்தின ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா தலை தோனி கிரிக்கெட் விளையாட போயிருக்காரு. அப்படி அவர் கிரிக்கெட் விளையாட போனப்போ ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தனால இவரோட டேலண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் வெளிவந்திருக்கு. அப்படி அவர் வெளியே வந்தனால தான் இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ உங்களோட டேலண்ட்டு ஒரு நாள் ஒரு சின்ன ஈவெண்ட் மூலமாக வெளியே வரலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பயன்படுத்த பாருங்கள். நம்ம தலை தோனி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால், பேட்மிண்டன், இன்னும் எக்கச்சக்க கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஹைஸ்கூல் படிக்கிறப்ப ஃபுட்பால் டீமில் கோல் கீப்பராக அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோல் கீப்பிங்கை பெர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள், அதாவது டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி தான் எப்பயுமே செலக்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேட்மிண்டன்லையும் சூப்பராக விளையாடுவார். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ICC ODI, இதில் ஒரே வருஷத்தில் 2 தடவை வின் பண்ண ஒரே பிளேயர்னால் அது நம்ம தலை தோனி மட்டும்தான். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம தலை தோனி வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு பைக் எவ்வளோக்கு வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு அந்த பைக்கை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அது வந்து ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா அவரோட கராஜிலே இருந்திருக்கு. இப்போது தெலுங்கு ஃபிலிம் ஸ்டாரான ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பைக்கை வந்து வாங்கிக்கிட்டாரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ரேசிங் டீமுக்கு இந்த பைக்கை வச்சு ஒரு ஊக்குவிக்கலாம், அதாவது கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைக் வாங்கியிருக்காங்க. அடுத்து தலை தோனியோட ஒய்ஃப் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்ஷி. அவங்கள வந்து தலை தோனி எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு மேட்ச் போயிட்டு இருந்திருக்கு. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் கொல்கட்டாவில் ஒரு மேட்ச் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஷியை நம்ம தலை தோனி வந்து முத மீட் பண்ணியிருக்காரு. அடுத்து November 1, 2011 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனிக்கு ஒரு டைட்டிலே கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லியூட்டனன்ட் கொலோனல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை நம்ம தலை தோனி கொடுத்துருக்காங்க. அவரை ஹானர் பண்ணுற விதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலை தோனியோட பொண்ணு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிவா, அதாவது லைட் ஆஃப் காட் அண்டு பிரில்லியன்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான். அடுத்து நம்ம தலை தோனியோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷாட். அந்த ஹெலிகாப்டர் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு ட்ரேட்மார்க் ஷாட்டாகவே மாறிடுச்சு. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கும் தெரியணும்னு தெரில. அதாவது இவருக்கு அந்த ஹெலிகாப்டர் ஷாட்டை யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஜார்க்கண்ட் கிரிக்கெட்டர், அதாவது இறந்து போன ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் லால். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலை தோனிக்கு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முத கற்றுக் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் இந்தியன் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனியை தான் செலக்ட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 93 பால்ஸில் 148 ரன்ஸ் எடுத்து குவிச்சிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி பை அன் இந்தியன் விக்கெட் கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சச்சின் தான் வந்து பார்த்திங்கன்னா தலை தோனியை வந்து இந்தியன் டீம் கேப்டனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெக்கமெண்ட் பண்ணாலும் இல்லைனாலும் அவரோட டேலண்ட்டுக்கு அவர் கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு கேப்டனாக தான் வந்திருப்பார். இப்போது தலை தோனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனிக்கு ரொம்ப பிடிக்குமா. தலை தோனி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பார்னா ஹாட் சாக்லேட் ஃப்ரெஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி இருக்கும் போல். காஃபியை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை யாரெல்லாம் பார்க்கலையோ அது கட்டாயமாக போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அடுத்து தலை தோனியோட பெட்டு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாரா அண்டு சாம். இந்த MS தோனி வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்ட ஒரு வீடியோ தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே 4-3 பேர் கண்ணாப்பினான்னு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு 2000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் பார்க்க சொல்லி நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற வீடியோ நம்ம சேனலில் ஏதாவது பண்ணணும், நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், see you.